ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்னைக்கு நருட்டோ ஷிப்னுடைய 364வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். பேட்டில் உண்மையாலுமே தரமாக இருக்கும். அதனால் எபிசோடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அப்படின்னா சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோ குழப்பலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நருட்டோ ரஷ்யன் சூரிகன் எடுத்துட்டு மாசா பறந்து வந்துட்டு இருப்பான். ஒபிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ராக்லியும் மைட் காயும் 5th கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதரா நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணி, அவங்க இப்போ டென்டேல அட்டாக் பண்ணல, நம்மள தான் அட்டாக் பண்ணுறாங்க. நம்மளை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மொத்த போருக்குமே இவனுங்க தான் காரணம், இவனுங்களை முடிச்சிட்டா மொத்தம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யன் சூரிகனை தூக்கி வீசுறான். அதே டைமில் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மாதரா சொல்கிறான், இவங்க நம்மளை அழிக்கணும்னா முதல்ல டென்டேல் அழிக்கணும், டென்டேல் இருக்கிற வரைக்கும் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டென்டேல் வேற லெவலில் ஏகப்பட்ட கைகளை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பறந்து வந்த மொத்த பயபலிங்களை அடிச்சு வெளியே துரத்தி விட என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டென்டேல் 10 கையோட வெளியே வந்துட்டு இருக்கு. டென்டேல் போக 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 ஹைட்டாக போய்கிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்தா டென்டேல் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷனே அடைஞ்சிருக்கும். சார் டென்டேல ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லி டென்டேலோட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன் பண்ணி விட்டோமா, இதை எப்படிதான் நிறுத்துது அப்படின்னு சொல்லி ஈனோச்சி கேட்குறாரு. பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அப்பயே அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணதுக்கு பதிலாக டென்டேல அட்டாக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கக்காஷி நினைக்கிறான் டென்டேல ஸ்டாப் பண்ணலாம்னு நம்ம மொத்த பேர் கதையும் அது முடிச்சிடும் போல. உடனே சுஜிகாஜி மகே சொல்கிறாரு, எக்வாட்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஷிகாகோவை காட்டுறாங்க. ஷிகாகோக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அவரும் வேறு ஏதாவது பிளானை யோசிப்போன்ட்டு வச்சுட்டு இருக்காரு. அவர் திடீர்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஈனோச்சி என்ன உடனே கக்காஷி கூட கனெக்ட் பண்ணு, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கக்காஷி கூட கனெக்ட் ஆயிடுச்சு. கக்காஷி உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், போன பேட்டில் நடந்துச்சுல அதில் நிறைய டவுட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கும்போது மாதரா இந்த டென்டேல கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கேடா டே, இதுனா இப்படி எழுந்து நிற்கிது. சரி ஓகே ஒபிட்டோ, கொஞ்சம் ஆசிரமா செல்லாம் கொஞ்சம் டென்டேலுக்குள்ளே அனுப்பு, இது மூலமாக நம்ம டென்டேலோடைய பவர் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா பவர் மூலமாக டென்டேல கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி மாதரா டெய்ல்டு பீஸ்ட் பாமா குக் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே கக்காஷி சிக்கமாரு நாராகிட்ட பேசிட்டு இருக்கான். கக்காஷி நான் இப்போ போய் ஆகணும், நீங்கள் கொஞ்சம் அப்புறம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு இவனுங்க இங்கே பெரிய டெய்ல்டு பீஸ்ட் பாமே குக் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி கக்காஷி சொன்ன உடனே கக்காஷி உடனே காமி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் காமியோ ஒர்க் ஆகாது. எஸ்டல் ஜுட்ஸு மூலமாக அது காலை தடி கூட்டி அப்படியே அவங்க தப்பிச்சிருவாங்க. அது போய் வேற டேரக்ஷனில் விழுந்துடும். அந்த டெய்ல்டு பீஸ்ட் விழுந்த இடம் பயங்கரமாக சின்ன பின்னமாகுது. கக்காஷி முன்ன இருந்ததை விட இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அது நிறுத்தவே மாட்டேங்குது, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த எல்லா அட்டாக்கும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. மாதரா என்னாலே இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி புலம்புறான். பார்த்தா அந்த அட்டாக் ஒரு இடத்துல விழுந்து ஒரு வில்லேஜே அழிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு அது மாதராவுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அது கண்ணா பின்னான்னு போகுது அட்டாக்கு. அது இதே மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெரிய பிரச்சனை நடக்கும். அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணாதான் நம்மளால அந்த டென்டேல கண்ட்ரோல் பண்ண முடியும். டென்டேல் திடீர்னு ஏதோ ஒரு டேரக்ஷனுக்காக கரெக்டாக வச்சு அடிக்குது. நெஜி பார்த்துட்டு பயந்துருவான், என்னடா இந்த டேரக்ஷனா அப்படின்ட்டு. இங்கே எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான பிரச்சனை, ஷிகாகோ எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த அட்டாக் நம்ம எக்வாட்டர்ஸ் நோக்கி தானே வருது. பார்த்தா மாதரா இவ்வளோ நேரம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தது அந்த எக்வாட்டர்ஸ்க்கு தான். மாதராக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சு போச்சு, அங்கேருந்து எவனோ ஒருத்த மாஸ்டர் மைண்ட் மாதிரி பிளான் போடுறான்றது. எக்வாட்டர்ஸில் இருக்கிறவங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த பேட்டில் ஜெயிச்சலான்றது மாதரா ஃபிக்ஸ் அவுட் பண்ணி தான் அட்டாக் பண்ணியிருப்பான். ஷிகாகோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈனோச்சி கேட்குறாரு. சரி ஓகே, டென்டேல ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஷினோபி வேர்ல்டுக்காக போராடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே ஷிக்கமாரு மிரண்டு போயிட்டான், ஏன்னா அவங்க அப்பாவை நோக்கி தான் டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு போகிறதுனால. ஹீனோ அழவே ஆரம்பிச்சிருவா, ஏன்னா அவங்க அப்பா சாக போகிறாருன்றதுனால. ஸ்ட்ரெயிட்டாக அந்த அட்டாக் போய் எக்வாட்டர்ஸில் விழுது. அவ்வளோதான், எக்வாட்டர்ஸோடைய கதையே முடிஞ்சு. எப்பாடா எப்படியோ ஒரு வழியாக அந்த ஷினோபி ஃபோர்ஸோடைய பிரெயின் அழிச்சாச்சு. இதுக்கப்புறம் இவனுங்களுக்குலாம் மூளை இல்லை, இவனுங்களை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாதரா சொல்கிறான். ஷிக்கமாரு அப்படின்னு சொல்லி ஷோஜி கூப்பிட, டேய் நம்ம வாருக்கு நடுவில் இருக்கோம், வாரை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் தான் இந்த வாரோடைய பிரெயினை இருந்து செயல்பட போகிறேன். நருட்டோ என்னதான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நெஜி சொல்கிறான், அவ்வளோதான், நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் எவன் ஒருத்தன் மாஸ்டர் பிரெயினாக இருந்தானோ அவனுடைய கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஷிக்கமாரு நாராக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்குறான் திருப்பி. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டென்டேல் கையை எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இயாஷியும் அப்புறம் நம்ம நெஜியும் சேர்ந்து ரொட்டேஷனை போட டென்டேல் அட்டாக்கே தெரிச்சு போகுது. இயாஷி, இந்த வாரில் நிறைய பேர் சாகிறது சகஜம்தான், பட் இந்த வாரில் நம்ம எக்காரணத்தை கொண்டு தோத்துடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நருட்டோ, இந்த வாருக்கு நீ தான் முக்கிய புள்ளி, நீ செத்துட்டனா இந்த வாரே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷிக்கமாரு ஈனோ அவங்களுடைய அப்பாக்கள்லாம் வாரில் செத்துட்டாங்க. வில்லேஜுக்காக தான் அவங்க செத்துருக்காங்க, இந்த உலகத்துக்காக அவங்க செத்துருக்காங்க, எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு நெஜி சொல்கிறான். பிளானுக்கு முக்கியமான ஆளே நீ தான் நருட்டோ, அதனால் நீ இறந்து போயிட்டேன்னா இந்த மொத்த பேட்டிலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னட்டா நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நிற்கிறா. ஹிடன் லீஃபோடைய யூகா கிளானுடைய பவர் என்னன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவனுங்களெல்லாம் இவ்வளோ பேச விட்டுருக்கவே கூடாது, இவனுங்களை அப்பயே முடிச்சிருக்கணும். என்ன பண்ணுறது, இந்த டென்டேல எனக்கு சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியலையே, டென்டேல அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. இந்த டெய்ல்டு பீஸ்ட் ஜிஞ்சுரிக்காக மாறினா மட்டும்தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா சொல்கிறான். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை, இப்போதைக்கு நான் உயிரோடு இல்லைன்றதுனால என்னால் ஜிஞ்சுரிக்காக மாற முடியாது. நான் திருப்பி உயிரோடு வந்தால் மட்டும்தான் என்னால் ஜிஞ்சுரிக்காக மாற முடியும்.
இந்த ரீஅனிமேஷனில் இருக்கிற வரைக்கும் என்னால் டென்டேலோடைய ஜிஞ்சிரிக்கையாக மாற முடியாது அப்படின்னு மாதரா சொல்லிட்டு இருக்கும்போதே ஒபிட்டோ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் நீ ரீஅனிமேஷனில் இருக்கிறதுனால எத்தனை வாட்டி உன்னை சாகடிச்சாலும் நீ திருப்பி திருப்பி வந்துடுற. பட் நான் அப்படி கிடையாது. உன்னுடைய இந்த பிளானுக்காக என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? உன்னை ஞாபகம் வச்சுக்க, நீ இப்போ உயிரோடு இருக்க அப்படின்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு ஒபிட்டோ சொல்ல, ஒரு காலத்தில் நான் எலியா வளர்த்தவெல்லாம் இப்போ நிறையா மாதிரி என்னையே கடிக்க பார்க்குறான். நீ என்னுடைய காமராடுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு மாதரா சொல்ல, டேய் நான் உன்னை எப்பயுமே என்னுடைய காமராடை நினச்சதில்லை அப்படின்னு ஒபிட்டோ சொல்கிறான். சரி தான், அப்போ நீ என் பேச்சு கேட்க மாட்டேன், சரி என்ன பண்ணணுமோ பண்ணுற அப்போடா அப்படின்னு மாதரா சொல்கிறான். சரி ஓகே, அப்போ நம்ம கண்டினியூ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒபிட்டோ சொல்கிறான். பார்த்தா ஒபிட்டோ கையை தூக்குறான். டென்டேலுடைய கையிலேருந்து உட்ஸ்டைல் ஜிட்ஸு வரும். அந்த உட்ஸ்டைல் ஜிட்ஸு வச்சு எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். நைன்டேலுடைய பவர் ரீகெயின் ஆகிற வரைக்கும் நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணோன்னு சொல்லி எஸ்டைல் வச்சு பாதுகாத்துக்கலான்னு பார்ப்பாரு. பார்த்தா சாக்ரா அவளுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கல்லை பேத்துட்டு நிற்பா. நெஜியும் ரொம்ப நேரம் ரொட்டேஷன் போட்டுகிட்டே இருப்பான், பட் அவனாலையும் முடியாது. அந்த கேப்பில் நருட்டோ ஸ்டேஜ் மூடு போயிடுவான். நருட்டோ வேற லெவலில் ரஷ்யன் ஷூரிகனை வச்சு எல்லா கட்டையும் உடைக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அந்த எல்லா கட்டையும் கீழே விழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5-6 ரஷ்யன் ஷூரிகனை இறக்கி வேற லெவலில் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். அவன் 5-6 ரஷ்யன் ஷூரிகனை யூஸ் பண்ணதுனால அவனோட ஸ்டேஜ் மூடே போயிடுச்சு. நருட்டோ வீக்கான உடனே டென்டேல நருட்டோவை அட்டாக் பண்ண வருது. ஹியாஷி ஏர்வேல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை போட்டு தடுக்கிறாரு. அவருடைய கை அப்படியே பின்னாடி போன அடுத்த செகண்டே திருப்பி விட்டு வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். வாய்ப்பே இல்லை, இந்த அட்டாக் இனாட்டாவிலையும் நருட்டோவிலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இனாட்டா குறுக்க போய் நருட்டோவை காப்பாற்ற நின்றுப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நெஜி எதெல்லாம் நருட்டோவை தாக்க வருது அப்படின்ட்டு பிளாக் கண்ணை போட்டு பார்ப்பான். எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடலாம், பட் 2 மட்டும் வருது, அதை நம்மளால் பிளாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நெஜி அதை நெஞ்சில் வாங்குவான். 2 கட்டையும் வாங்கிட்டு நெஜி அப்படியே விழுந்துருவான் கீழே. பார்த்தா எங்கள் சுசுகாகி ஒன்றும் சும்மா இல்லை, ஸ்டோன் அட்டாக்கை போட்டு டென்டேலே பொம்மை மாதிரி நெசிக்கிட்டாரு. டேய் மெடிக்கல் டீமை வர சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கரமாக கத்துறான். நெஜி உடம்புலலாம் ரத்தம் நிறைய போக ஆரம்பிச்சிடும். விடுறா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சு அப்படின்னு நெஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ அண்ட் இனாட்டா உங்களுக்காக நான் சாகிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெஜி சொல்கிறான். பரவாயில்ல, உன்னை காப்பாற்றுறதுனால இந்த உலகத்தை நீ காப்பாற்றுவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டேய் ஏன்டா எனக்காக ஏன்டா இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துறான். நீ தாண்டா நருட்டோ என்னுடைய கண்ணை திறந்து வச்ச. யூகாவில் இருக்கிற எல்லாருமே மோசமானவங்கன்ற மைண்ட் செட்டில் தானே நான் இருந்தேன். எப்போ நீ வந்து என்கிட்ட பேசுனியோ அப்போ தானே என் வாழ்க்கையே மாறுச்சு. கிளாசிக்கில் ஒரு ஃபைட் நடந்திருக்கோம்ல, நெஜி விசஸ் நருட்டோன்னு. அந்த பேட்டில் நருட்டோ ஜெயிச்ச உடனே நெஜியை பார்த்து என்னதான் நான் ஜெயிச்சிருந்தாலும் இந்த பேட்டில் உண்மையாக ஜெயிச்சது நீ தாண்டா, நீ உண்மையாலுமே அறிவாளிடா அப்படின்னு இருப்பான். அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனோட கர்ஸ் மார்க் அப்படியே போகுது. எனக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் எதுக்காக இறந்தீங்கன்றது. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நெஜியோடி அப்படியே உயிர் போகுது. இப்போ தான் ஒபிட்டோ கத்துறான். டேய் என்னமோ சொன்னியே உன் காமராடை கொல்ல முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண விட மாட்டேன்னு. பார்த்தல உன் ஃப்ரெண்டு உன் கண்ணு முன்னாடியே சாகிறான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நெஜியோடைய தலை தொங்கிடுது. நருட்டோ அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு என்னுடைய காமராடி யாரும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதை திருப்பி யோசிச்சுட்டு ஆச்சு நருட்டோ நீ என்னமோ சொன்னியே உன் காமராடெலாம் சாக விட மாட்டேன்னு, கொஞ்சம் சுற்றி முற்றி பாரு எத்தனை பேர் செத்து கிடக்குறானுங்கன்னு. எல்லாம் பார்த்து நருட்டோ ஒரு மாதிரி விரைச்சி போயிட்டான். பார்த்தல உன் காமராட்ஸ் எல்லாம் செத்து போயிருக்காங்க, டெஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், இன்னும் நீ நிறைய பார்க்க போற அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். என்ன நெஜி செத்துட்டானா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹியாஷி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுறா இஷாச்சி, நான் நெஜியை கண்டிப்பாக பாதுகாத்துருக்கணும், நெஜியை சாக விட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் அழவே ஆரம்பிச்சிருவாரு. இப்போ தெரியுதா நீ சொன்ன எதுவுமே உண்மை இல்லை, இங்கே எல்லாமே பொய் தான், நீ சொன்னது எல்லாத்தையும் மாற்றி நான் இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அவ்வளோதான், இந்த வாரில் இருக்கிற நம்பிக்கையே உடைச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன இந்த வாரம் அழகாக நாங்கள் ஜெயிச்சிருவோம். டேய் நருட்டோ உண்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்க, உங்கள் அப்பா அம்மா செத்தாங்க, உங்கள் மாஸ்டர் ஜெய செத்தாங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஏன் இவ்வளோ நேரம் உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டு கூட செத்து போயிட்டான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன உன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் சீக்கிரத்தில் நீ இழந்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இவ்வளோ நேரம் இன்னும் ப்ராடக்ட் பண்ணு சண்டை போட்டு இருந்தவங்க, இன்னும் ஒரு ஹீரோவாக பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க யாருமே இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நருட்டோ ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவான். மாதரா உடனே மனசுக்குள்ளே டே ஒபிட்டோ என்ன பார்த்த மாதிரியே இருக்கடா சின்ன வயசில், நருட்டோ தானே இந்த வாருடைய மெயினே, அவனை உடச்சிட்டானா எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்றதானே உன் பிளானு, நல்லா இருக்குடா நருட்டோ ஒரே வாட்டி அங்கே கூட சேர்ந்துப்பார், இந்த உலகத்தையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இனாட்டா செவிலே ஒன்று வைக்கிறான் நருட்டோக்கு. நருட்டோ அப்போ தான் சுயநலவுக்க வரான். நெஜி உங்கள்கிட்ட என்ன சொன்னான், இந்த உலகத்தையே நீ காப்பாற்றணும்னு சொன்னானே, அவன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியலையா, இவ்வளோ நாளாக நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தியோ அதை தாண்டா நெஜி பண்ணான். அவனுடைய காம்ராட் சாகக்கூடாதுன்றதுக்காக அவன் உயிரே கொடுத்தான்டா. நீ சொன்னதை நீ காப்பாற்றலைன்னு நினைக்கிற, பட் அவன் நீ சொன்னதை காப்பாற்றிருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் நீ காதலை வாங்கிட்டு இந்த போர்லேருந்து விலகிட்டே அப்படின்னா நெஜி பண்ண தியாகமே வீணாக போயிடும், அப்போ தான் உண்மையாலுமே உன்னுடைய காமராடு நீ இழந்திருப்ப. அதனால் நருட்டோ இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், எப்போவும் நீ சொல்கிறதான் விட்டு கொடுத்துறாத, எப்பயுமே நான் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நருட்டோ நெஜி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான்.
நெஜி சொல்லியிருப்பான்ல, இனாட்டா நருட்டோ உங்க 2 பேருக்காக நான் சாகறத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து குராமா கத்துது. நெஜி சொன்னதை யோசிச்சுப்பார். தன் வாழ்க்கையை காப்பாத்துறதுனால எல்லாருடைய வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும்னா அதுக்கு தாங்கன்னா அவன் உயிரை கொடுத்துருக்கான். நீ இங்க இருக்கிற எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றணும், என்னுடைய உயிரையும் சேர்த்து தான். புரியுது, நான் எப்பயுமே என்னுடைய காம்ராடை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்றான். ஆனா நெஜியை இழந்தது தான் என்னால் தாங்க முடியல. நீ நல்லா யோசிச்சுப்பார். நான் நினைச்சேன்னா இப்போ கூட உன் பாடியை கண்ட்ரோல் எடுத்து என்னால் சண்டை போட முடியும். உங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. நெஜி என்ன பண்ணானோ அதே தான் உங்க அப்பா அம்மா உனக்காக பண்ணியிருப்பாங்க. என்னை உனக்குள்ள சீல் பண்றதுக்காக அவங்க உயிரியே கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி நைன்டேல் சொல்லுது. அந்த ஒபிட்டோ பயங்கரமான ஆளா இருக்கான். நருட்டோவே கன்ஃபியூஷன் பண்ணிட்டான். அவன் ஒருத்தன் மட்டும் தான் என்ன சொன்னாலும் நான் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டானடா. ஒபிட்டோ திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒபிட்டோ பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண பார்க்க மாதரா என்ன சொல்றான், டிடி வேணாடா, ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் யூஸ் பண்றேன், இது வேற கண்ட்ரோல் பண்ண முடியல, இது சரியா, அட்டாக் உனக்கே ரிப்பீட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடுக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போதே டெய்லி பிஸ்ட் பாமை குக் பண்ண ஆரம்பிப்பான். மேலே பார்த்தா சாய் பறந்து வந்துட்டு இருக்கான் கில்லர் பி உட்கார வச்சுட்டு. ஐ எம் கம்மிங் கில்லர் பி கம்மிங் 8 டேல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நம்ம தலைவன் கில்லர் பி வரான். பார்த்தா மாசா கில்லர் பி கீழே லேண்ட் ஆகும்போது 8 டேல் ஃபார்முக்கு மாறுறாரு. கில்லர் பி உடனே டெய்ல்டு பிஸ்ட் பாமை யூஸ் பண்ணி அதோடைய டெய்ல்டு பிஸ்ட் பாமை அது வாய்க்குள்ளேயே போட்டு திணிச்சிடுறாரு. 2 டெய்ல்டு பிஸ்ட் பாமும் போய் உள்ளே வெடிச்சு அது ஒரு பெரிய பலூன் மாதிரி ஆகி அப்படியே ஸ்மால் ஆயிடுச்சு. கில்லர் பி அப்படியே கீழே பப்பர் பேன் விழுந்து கிடந்து பரவாயில்ல ஒரு வழியா அதை தடுத்துட்டேன். அப்போ நருட்டோ உடனே இனாட்டா கையை பிடிக்கிறான். நீ சொன்னது கரெக்டு தான் குராமா, எனக்காக எங்கள் அப்பா அம்மா அப்புறம் நெஜின்னு நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பாக தோற்று போக மாட்டேன். இனாட்டா நீ எனக்காக நிறைய பண்ணியிருக்க, எப்பயுமே எனக்காக நின்றுருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நருட்டோ இனாட்டா கையை பிடிக்கிறத பார்த்து இனாட்டா நினைப்பா, நருட்டோ முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நருட்டோ திடீர்னு 9 டெயில் மோடுக்கு போயிடுவான். இனாட்டாக்கும் 9 டெயில் சக்கரா போகுது. இனாட்டா இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் தரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ இந்த பேட்டில் ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோக்கு ஒரு லைக்கப் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஹால்.